பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு தலைப்பாக பேதுருவை ஆச்சரியப்படுத்தின சீலைகள் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் பேதுருவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், பேதுருவை ஆச்சரியப்படுத்தினதான ஒரு காரியத்தை தான் இந்த சீலைகள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீலைகள் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் முழுவதிலும் திரைச்சீலை என்கிற வார்த்தையிலே தான் இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே வருகிற சீலைகளை போல அல்லாமல் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் வைத்திருந்த அந்த திரைச்சீலை தான் அங்கே சீலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் முழுவதிலும் அநேக இடங்களிலே திரைச்சீலை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளிலே அந்த நேரத்திலே நடந்த சில சம்பவங்களை குறித்து மத்தேயு இங்கே அழகாய் விவரிக்கிற வேளையிலே அந்த 51ஆம் வசனத்திலே மத்தேயு 27:51 அங்கே எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே திரைச்சீலை இருந்தது. ஆனால் அந்த திரைச்சீலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் அது 2ஆக கிழிக்கப்பட்டது, கிழிந்தது என்று சொல்லி யாரும் அங்கே போய் அதை கிழிக்க மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவ இயேசுவானவர் சிலுவையின் மரணத்தினாலே அதை கிழித்தார். அது எதை குறிக்கிறது? நாம் அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதுகிறார், அவர் தம்முடைய திரையின் வழியாக, மாம்சத்தின் திரையின் வழியாக நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று. பழைய ஏற்பாட்டிலே இருந்ததான திரைச்சீலையானது புதிய ஏற்பாட்டிலே கிழிக்கப்பட்டதினாலே அது வேறு விதமாக உபயோகிக்கப்பட்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த பேதுருவை ஆச்சரியப்பட வைத்ததை நாம் பார்க்கிறோம். அவன் பார்த்ததெல்லாம் திரைச்சீலை தேவாலயத்திலே இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் பார்க்கிறது சீலைகள் தனித்தனியே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பேதுருவை ஆச்சரியப்படுத்தின இந்த காரியங்கள் என்னவென்று நாம் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சீலைகள் பயன்படுத்தப்பட்ட விதங்களை குறித்து, பேதுரு அறிந்திருந்த விதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன விதமாய் பழைய ஏற்பாட்டிலே திரைச்சீலை தான் காணப்படுகிறது. அங்கேயும் பலர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் சீலைகளிலே சுற்றி அடக்கம் பண்ணினதாக அங்கே எழுதப்படவில்லை. அவர்களுக்கு கந்த வர்க்கங்கள் போடப்பட்டது, இப்படி பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த
திரைச்சீலை இரண்டாக கிழிந்த பின்பு புதிய ஏற்பாட்டிலே இந்த சீலை உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சீலைகளின் ரகசியங்களை பேதுருவும் அறிந்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட முந்தினவனாகி பேதுரு என்று அழைக்கப்படத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாய் ஆண்டவரோடு கூட எல்லா இடங்களுக்கும், அவன் போகாத இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து வனாந்தரத்திலோ அல்லது மலைக்கு போய் தனிமையாய் பிதாவோடு கூட உறவாடின நேரங்கள், அவர் உபவாசம் பண்ணி பிசாசினால் சோதிக்கப்பட்ட அந்த இடங்கள், இப்படி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இயேசுவானவரோடு கூட பேதுரு இல்லாமல் இருந்த இடம். அதுல இன்னொரு இடம் அவருடைய கல்லறையும் கூட. அந்த கல்லறையிலும் அவரோடு கூட அவன் போகவில்லை. ஆனால் சாவிலும் காவலிலும் சாவிலும் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய சின்ன ஒரு பலவீனம் அவரை நிறுத்தி வைத்தது. ஆனால் அதன் பின்பு அவர் செய்த ஆச்சரியமான காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சீலைகளை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த பேதுருவை ஆச்சரியப்படுத்தின இந்த சீலைகளை குறித்து நாமும் தியானிக்கும் போது நாமும் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் பலருக்கு ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களையும் என்னையும் நானும் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பின்புதான் அதை உங்களுக்கு சொல்லுகிறதுனாலே நாம் இருவருக்கும், நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார். அது பலரை ஆச்சரியப்பட வைக்க போகிற ஒரு திவ்யமான ஒரு வாழ்க்கை. இனி வரும் நாட்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறோம். ஆகையால் இந்த சீலைகளை குறித்து, சீலைகள் பயன்படுத்தப்பட்ட விதங்களை குறித்து, அதை இந்த பேதுருவும் இயேசுவோடு கூட இருந்ததினாலே அதை அவன் அறிந்து கொண்ட விதங்களையும், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலிருந்து சீலைகள் அவனை ஏன் ஆச்சரியப்படுத்தினது என்று சொல்லியும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேகமாக இந்த சீலைகள் பயன்படுத்தப்பட்ட 5 விதங்களை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். வேகமாக பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு அதிகமான விளக்கங்களை நான் கொடுக்க போகிறதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராப்தர், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளாக சொல்லும் போது, ஆண்டவர் இந்த ராப்தல், ஒரு ஊழியக்காரன் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராப்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான் என்று. இந்த உவமையிலே எத்தனை ராப்தல் எத்தனை பேருக்கு கொடுத்தார் என்பது கொடுக்கப்படவில்லை. ஆனால் முந்தினவன், உம்முடைய ராப்தலினால் 10 ராப்தல் நான் ஆதாயப்படுத்தினேன் என்று சொல்லுகிறான். அடுத்த 2ஆம் மனுஷன், நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ராப்தலினாலே 5 ராப்தல் சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். ஆனால் 3ஆம் ஒரு மனுஷனும் அவன் சொல்லுகிறான், உம்முடைய ராப்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன் என்று. இங்கே இந்த சீலைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? உபயோகப்படாத ஒரு ராப்தலுக்காக, உபயோகப்படாத ஒரு காரியத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சீலையாக இங்கே இருந்தது. ஆனால் அது எதை கொண்டு வந்தது? அந்த மனுஷனுக்கு நரக ஆக்கினையை தான் கொண்டு வந்தது. அந்த பகுதியை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது,
அதிலே நாம் பார்க்கிறோம். அவனிடத்தில் இருந்ததை அதை வாங்கி அதிகமாய் வைத்திருந்த அந்த 10 ராத்தலை வைத்திருந்தவனான அவனிடத்திலே கொடுத்து விட்டு, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் இந்த ஒழித்து வைத்து பத்திரப்படுத்தப்பட்ட படுவதற்கு உபயோகப்படுத்த ஒரு சீலை தான் நல்ல ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்துது. எதுக்கு? பத்திரப்படுத்தினது. அந்த ராத்தலை பத்திரப்படுத்தினது நல்ல காரியம் தானே. ஆனால் பிரயோஜனப்பட வேண்டியதை பிரயோஜனப்படுத்தாமல் அதை சீலையிலே புதைத்து வைத்தான். அது நம்மிடத்தில் உள்ளதும் வேறொருவனுக்கு கொடுக்கப்படும். இது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததில்லை. ஆவிக்குரிய ஜீவியம் மட்டுமல்ல, சரீர பிரகாரமாகும் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை நாம் கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது பத்திரப்படுத்துகிற ஒரு நல்ல சீலை தான். ஆனால் இந்த பத்திரப்படுத்துதல் அவனை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது. எவைகளை நாம் பத்திரப்படுத்தணுமோ அவைகளை பத்திரப்படுத்தணும். பரிசுத்தத்தை பத்திரப்படுத்தணும், தேவ ஆவியானவரை பத்திரப்படுத்தணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பத்திரப்படுத்தி அவைகளை உபயோகப்படுத்த வேண்டும், பத்திரப்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும். பரிசுத்தாவின் வரங்களை பெற்றவர்கள் பரிசுத்தாவின் வரங்களை பத்திரப்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த பணத்தை பத்திரப்படுத்தி உபயோகப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும், நம்முடைய சரீரத்தில் உள்ள பலனை, நாம் அதிகமாய் பேசுகிறதுனாலே நம்முடைய பலன் போய்விடும். ஆகையால் பேச்சை நாம் குறைத்து தேவ வார்த்தையை பேசுகிறவர்களாய் நாம் மாறும்போது அதை நாம் பத்திரப்படுத்தின என்னுடைய பலனை நான் கர்த்தருக்காய் செலவழிக்கிறேன். அப்படி கர்த்தருக்காய் செலவழிக்கிற ஒரு பத்திரப்படுத்தல் தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லாசரு மரித்து போனான். அவனை சீலைகளிலே சுற்றி கல்லறையிலே வைத்திருந்தார்கள். 4 நாள் ஆன பின்பு ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவர் சொல்லி இருக்கலாம் அந்த பிரேதத்தை வெளியே கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் இயேசுவானவர் கல்லை புரட்டி போட சொன்னார். ஆண்டவர் கல்லையும் புரட்டி போடாமல் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். கல்லும் புரட்டப்பட்டு லாசருவும் வெளியே வந்திருக்கிறான். ஆனால் தானாகவே கல் புரட்டப்பட்ட ஒரு கல்லறை, அது இயேசுவானவரின் கல்லறை மட்டுமே என்பதற்காக கல்லை இங்கே லாசருவின் கல்லறையிலிருந்து வெளியே புரட்டி போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். புரட்டி போடப்பட்ட கல் புரட்டப்பட்ட பின்பு ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். புரட்ட சொன்னவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த பிரேதத்தை வெளியே கொண்டு வாருங்கள், லாசருவின் பிரேதத்தை வெளியே கொண்டு வாருங்கள், பிற்பாடு கட்டுகளை அவிழுங்கள், நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியை ஊதுகிறேன், அவன் உயிரடைவான். இல்லைங்க, அவன் கட்டப்பட்டிருந்தான். அவனுடைய சரீரம் முழுவதும் பிரேத சீலைகளினால் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது, சுற்றப்பட்டிருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். எப்பொழுது? லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே
அந்த கட்டுகளோடு கூட வெளியிலே வந்த லாசருவை தான் கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன. அப்படியானால் நாம் ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆத்துமாவிலே மரித்தவர்களால் கட்டப்பட்டவர்களால் நாம் இருக்கலாம். கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு, என்னுடைய வேலை, என்னுடைய காரியங்கள், நான் ஓடுகிற ஓட்டம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியுங்க. என்னால ஜெபிக்க நேரம் இல்லை. என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அநேக வேலைகளால், என் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஓடி ஓடி என் குடும்பத்திற்கும் என் வீட்டாருக்கும் உழைக்கிறதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நேரம் எங்கே? கட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய கால்கள், நம்முடைய முகம் முழுவதும் கட்டப்பட்டு. கண் வேதத்தை பார்க்க நேரம் இல்லை, காதுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நேரம் இல்லை, கர்த்தரை பற்றி பேச நேரம் இல்லை. இன்றைக்கு கடிகாரங்கள் அதிகரித்திருக்கிறது, ஆனால் நேரமோ குறைந்திருக்கிறது. ஜனங்களுக்கு, விசேஷமாய் தேவ ஜனங்கள் எல்லாவற்றையும் செய்ய நேரம் உண்டு, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. தேவ சமூகத்திலே உட்கார நேரம் இல்லை, வேத வசனத்தை கேட்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, முழங்காலில் நிற்க நேரம் இல்லை. அந்நாட்களில் இருந்த அதே 24 மணி நேரம் தான் இன்றைக்கும் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன் நேரம் இல்லை? ஒரு அரண்மனையில இருக்கிற ஒரு அடிமையானவனுக்கு, ஆனால் அதிகாரியானவனுக்கு, ஒரு தானியேலுக்கு 3 முறை ஒரு நாளிலே ஜெபிக்க முடியும் என்று சொன்னார். ஏன் நம்மால் முடியாது? ஏன் முடியாது? நிச்சயமாய் முடியும். நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் சீலைகளால் கட்டப்பட்டிருக்கிற நம்மை பார்த்துதான், நீ வெளியே வா, நீ மரித்து இருக்கிறாய், நீ வேதம் வாசிக்காமல், என்னோடு சம்பாஷிக்காமல், நீ ஆத்துமாவிலே மரித்திருக்கிறாய். உன் ஆத்துமா வாழ்ந்தால்தான் நீ சரீரத்திலும் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு நேரம் உண்டு, ஆனால் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை. மரண வீட்டிலே போய் அழுது கொண்டிருக்கிறதுக்கு நேரம், ஆஸ்பத்திரியில போய் கியூல நிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அந்த நேரத்தை கூட நாம் உபயோகப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அடியிலே கிடக்கிற உங்களை தான் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு சிறகுகளை உடையவர்களாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த வசனங்கள் எங்கே போனது? அதை வாசித்தால் தானே எனக்கு தெரியும். நான் வெறும் அடுப்பங்கரையிலே அடுப்பின் அடியிலே கிடக்கிற ஒரு அழுக்கு பாத்திரம் இல்லை. என்னை ஆண்டவர் வெள்ளி ஆலை அலங்கரித்து, பொன்னாலே அலங்கரித்து, ஷபாலா திக்கமால் என்னை பறக்க வைக்கிற தேவன். அடுப்பின் அடியிலேயே 20 மணி நேரங்களை கழித்து 4 மணி நேரம் தூங்குகிற எத்தனை ஸ்திரீகள் உண்டு. அதுதான் என்னுடைய வேலை. இல்லைங்க, இந்த கடமைகளை நிறைவேற்றுவது நம்முடைய வேலை. ஆனால் புறா சிறகுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கபடற்றவர்களாய் அவருக்காய் பொன்னால் வெள்ளியால், அந்த வெள்ளி கர்த்தருடைய வசனத்தையும், பொன்னானது நம் புடமிடப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற விசுவாசத்தையும், இதெல்லாம் எங்கே போனது? எங்கே தொலைத்தோம்? நேரத்தை தொலைத்தது போல விசுவாசத்தை ஆண்டவரையே தொலைத்த எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன துக்கமான ஒரு காரியம். நேற்று தினத்திலே எனக்கு ஒரு சகோதரர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். அதிலே பல நாடுகளில் உள்ளதான கிறிஸ்தவர்களை கேட்கிறார் ஒருவர். நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவன். நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவர். நீங்கள் யார் என்று பலரை கேட்டுக்கொண்டு ஒரு வசனம் சொல்லுங்களேன் உங்கள் வேதத்திலிருந்து என்று சொல்லும் போது, எனக்கு தெரியல,
எனக்கு ஞாபகம் இல்லை, நான் படிக்கல, எனக்கு இது ஒன்றும் தெரியல. ஆனால் அதன் பின்பு ஒரு சில முஸ்லிம் சகோதரர்களை அவன் அந்த மனுஷன் பேட்டி எடுக்கிறான். நீங்கள் யார்? நான் ஒரு முகமதியன். நீங்கள் யார்? நான் ஒரு முகமதிய ஸ்திரீ. நீங்கள் யார்? நான் முகமதியன். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வேதத்திலிருந்து, உங்கள் குர்ஆனிலிருந்து ஒரு சில வாக்கியங்களை சொல்லுங்களேன் என்று சொல்லும் போது மனப்பாடமாக அவர்கள் சொல்லுகிறார். கொஞ்சம்தான், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வசனம் இருக்கிறது, அப்படித்தான் சொல்லுகிறார். ஏதோ ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் தெரியவில்லை என்று சொன்னார். இந்த சகோதரன் வெட்கத்துக்குரிய ஒரு வீடியோ என்று அதை எனக்கு அனுப்பினார்கள். துக்கத்தோடு நான் பல நாட்களா இதை பார்க்கவில்லை. நேற்று இரவிலே அதை பார்க்கும் போது ரொம்ப வேதனையா, ரொம்ப வேதனை. இன்றைக்கு இதுதான் உலகம் எங்கும் கிறிஸ்துவர்களின் நிலைமையா இருக்குது. ஆனால் இந்த இருட்டோட சுகத்திற்கு அதிகாலையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாதுங்க. எந்த காலமாயிருந்தா நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் பேதுருவிடத்து சொன்னார், நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் அவர் பரிந்து பேசி, பிதாவே இது என்னுடைய மகள், ஒரு நாள் தூங்கிட்டான், அதனால இருட்டோட ஜெபத்துக்கு வரல ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாள் மன்னித்து அவளை விட்டு விடுங்களேன், நாளைக்கு எப்படியாவது அதிகாலையில எல்லாருக்கும் முன்னால வந்து விடுவாள் என்று எனக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்க. ஒரு நாள் தூங்கி விட்டால் அடுத்த நாள் சீக்கிரம் வர வேண்டும் என்று ஒரு வாஞ்சை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இன்னும் இன்னும் அதிகமா இந்த சீலை இரண்டாவது கட்டப்பட்டிருந்த ஒரு சீலையாக இருக்கிறது. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டெடுத்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. இங்கே இன்னொரு சீலையை பார்க்கிறோம். இது யார் உபயோகப்படுத்தின சீலை? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடைசி போஜனத்திலே, அந்த பஸ்காவிலே, இதுதான் நான் உங்களோடு கூட இருக்கிற இந்த கடைசி பஸ்கா. இதற்கு பிற்பாடு நானே பஸ்கா பலியாக ஆக போகிறேன். இனிமேல் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் தான், இனி ஆட்டு இறைச்சியோ அல்லது நீங்கள் சுட்ட புளிப்பில்லாத அப்பத்தையோ ருசிக்க போகிறதில்லை. நீங்கள் திராட்சை ரசத்தை, அப்பத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பிட்டு கொடுக்கிறேன், அதை நீங்கள் புசிப்பீர்கள். என்னுடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். என்னுடைய சரீரத்தின் வழியாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் என்று சொல்லி இந்த இயேசு அவருடைய கடைசி பந்தியிலே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அதை அறையிலேயே கட்டிக்கொண்டார். இதை எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? அவருடைய வஸ்திரங்கள் நமக்காக. நாம் இன்றைக்கு வஸ்திரத்தோடு கூட இன்றைக்கு நடமாடுகிறோம் என்று சொன்னார். அவருடைய வஸ்திரங்கள் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு அடையாளமாக ஒரு சீலையை அவர் அறையிலே கட்டியிருந்தார். இந்த சீலைதான் கடைசியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆடையாக இருந்தது. சில வேத நிபுணர்கள் சொல்லுகிறார், அந்த சீலை கூட இல்லாமல் நிர்வாணமாய் அவரை ஏதோ ஒரு சின்ன ஒரு துண்டை கட்டிதான் அவரை சிலுவையிலே அறைந்தார். அவ்வளவு தூரம் அவரை அவமானப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் இல்லை என்று சொன்னார் எவ்வளவு அவமானம். வேறு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீடு வாசல் இல்லைனாலும் பரவாயில்ல, நண்பர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ரோட்டிலே கடந்து இருந்தோமானாலும், புத்தி சுவாதீனம் இல்லைனாலும் பரவாயில்ல, பாதி வஸ்திரம் ஏதோ ஒண்ணு, ஏதேதோ அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து மேல போட்டுக்கொண்டு மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள், மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் கூட. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வஸ்திரங்களை கழற்றி ஒரு சீலையை தன் அறையிலே கட்டினர்.
நமக்காக நமக்காக அவர் அவமானத்தையும் எண்ணாமல் விபரீதங்களை, மனுஷரால் வந்த விபரீதங்களை சகித்து அவரையே நாம் நோக்கி பார்க்கும்படியாகதான் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரியாக இந்த வஸ்திரங்களை கடற்றி அறையிலே சீலையை கட்டின தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறார். இதெல்லாம் பேதுரு பார்த்தார். அவர் வஸ்திரங்களை கலற்றி அந்த சீலையை இடுப்புல ஏன் கட்டி கொண்டார் என்றெல்லாம் அவர் பார்க்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அப்படியானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய விரும்புகிற நாமும் கூட அவமான நிந்தை நமக்கு வந்தா உடனடியாக நான் ஊழியத்தை விட்டு வெளியில போயிடுறேன், நான் ஆண்டவர் எனக்கு நல்ல காரியங்களை செய்யல, எவ்வளவு அவமானப்படுறேன் எங்க வீட்டுல, இந்த வேதத்தை நான் வாசிக்கிறதுனால தானே அதை மூடி ஒரு துணியில சுத்தி வச்சிடுறேன், புதைத்து வைத்து விடுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்தான். அது ஒரே ஒரு சந்தோஷம். அதனால அவமானத்தை எண்ணவில்லை. வஸ்திரங்களை கழற்றி வைத்து அந்த சீலையை தன் அறையிலே கட்டி கொண்டார். தன் அறையிலே கட்டி கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சீலை அவருடைய சின்ன ஒரு அவமானத்தை மூடுவதற்காக மட்டுமே இருக்கு. ஏன் நீங்களும் நான் இந்த உலகத்திலே அவமானப்பட்டாலும் எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கிறோம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கார். பாடுபடுகிற நமக்கு என்று அங்கே எழுதப்படல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் ஒருவரும் பாடுபடவும் முடியாது, அதிலே பங்கு பெறவும் முடியாது. நாம் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பானம் பண்ணும் போது அந்த பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறோமே ஒழிய அவரை போல பாடுபட முடியாது. ஆனால் சோதிக்கப்பட முடியும். பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். 3 வகையான சோதனை. அவர் ஆவியாத்மா சரீரத்துக்கு ஏற்பட்ட சோதனை நமக்கும் ஏற்படும். நம்முடைய சரீரத்துக்கு அப்பம் தேவை, அவருக்கு பசி, மனுஷன் தே. ஆனால் அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறகு. ஆத்மாவிலே சோதனை. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து எல்லாவற்றையும் தடுக்கிறேன். இந்த ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் நம்ம இழுக்கிறதோ, நம்முடைய ஆத்மாவை இழுக்கிறதோ. உன் ஆத்மா வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களால இந்த பூமியிலே வாழ முடியும். ஆத்மாவை போஷித்து நடத்தி கொண்டு வருவோம் என்றால் நாம் இந்த பூமியிலே செழிப்பாய் வாழ முடியுங்க. நமக்கு ஒன்றுமே வேண்டாம், ஆத்மாவை போஷித்து வளர்த்து கொண்டுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறது. தினந்தோறும் எந்நேரம் வாஞ்சித்து வாஞ்சித்து, இயேசுவே என்றைக்கு வருவீரையா, நானுமோடு வர வேண்டுமே வாஞ்சித்து வாஞ்சித்து கதறி, இன்றைக்கு நீர் என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறீர்களா, உமோடு நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று வாஞ்சித்து கதறும் போது நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போங்க. அவர் நம்முடைய அவமானங்களை சுமந்து கொள்ளும்படியாக தரையிலே கட்டப்பட்டதான ஒரு சீலை. அடுத்ததாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் 13:5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இந்த 4ஆவதான சீலை எதற்கு பயன்படுத்தப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துவது.
அது தேவகுமாரன். அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியிலே வந்தார். அப்பத்தை பெற்று கொடுத்து விட்டு, இது என் சரீரம், சாப்பிட்டு திருப்தி அடைங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். திராட்சரசத்தை ஆசீர்வதித்து, இது பஸ்காவாகிய எனக்கு, என்னை அடிக்கப்படுவதற்கு, என்னுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு அடையாளம், இதை குடியுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏன் இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார்? இன்றைக்கு பல சபைகளிலே இதை மாதந்தோறுமும் செய்கிறார்கள், வருடந்தோறும் செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள். தவறில்லை, செய்யலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக வார்த்தைகளை இந்த மத்தேயு 5-7 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மலை பிரசங்கம் என்கிறதான அந்த அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு கற்பனையாக கடைபிடிக்கப்பட்டதுதான். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு படி மேலே ஆண்டவர் சில காரியங்களை அங்கே கற்பித்துக் கொடுத்துக்கிறார். கொலை என்பது அன்றைக்கு ஒரு மனுஷனை கல்லாலோ கத்தியாலேயோ ஏதோ ஒரு காரியத்தாலே அடித்து கொல்லுவது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை என்று சொன்னால், அவனை பகைத்தால், அவனை குற்றப்படுத்தினால், அவனுக்கு விரோதமாய் பேசினாலேயே நீ என்ன செய்து விட்டாயாம்? ஏற்கனவே கொலை செய்து விட்டார். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அந்த அதிகாரங்களிலே விளக்குகிறதை பார்க்கிறோம். உபவாசிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதற்கு, தான தர்மங்களை செய்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் அதிலே அந்த 3 அதிகாரங்களிலே எல்லாவற்றுக்கும் படிப்பினைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவரே அதை செய்து காண்பித்தார். அவரை கன்னத்தில் அறைந்தவனை பார்த்து, என்னையா கன்னத்தில் அறைகிறார்? இன்னொரு கன்னத்துல அறைந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் சீஷர்களுக்கு? ஒரு கன்னத்தில் ஒருவன் அறைந்தார், மறு கன்னத்தையும் காண்பியர். ஆகிய தானே அதை செய்ததினாலே தன்னுடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தும்படியாக தாம் கட்டியிருந்த சீலையினால் அதை அவர்கள் கால்களை கழுவி அதை வைத்து துடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதனால் நாம் எப்படிப்பட்ட தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே அந்த 28ஆம் வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது போதுமானதா? இல்லை. அடுத்த 2 வசனங்களையும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். 29ஆம் வசனம் சொல்கிறது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், உங்க பாரத்தை நான் இறக்கணும்னா என்கிட்ட இருக்க பாரத்தை நீங்க சுமக்கணும். என் பாரம் என்ன? என் சுமை என்ன? என் நுகம் என்ன? அது மெதுவா இருக்கும். அது என் சுமை லகுவா இருக்கும். மெதுவாயும் லகுவாயும், வெரி ஈஸி கோயிங். இன்றைக்கு ஈஸி கோயிங் லைஃப் வேற எங்கேயோ தேடிக்கிட்டு போறாங்க. ஆனா நமக்கு ஒரு ஈஸி கோயிங் லைஃப், எளிதாய் நடக்கக்கூடிய, எளிமையாய் சொல்லவில்லைங்க, எளிதாய் ரொம்ப ஈஸியா கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நாம சுமந்திருக்கிற சுமைய அவரிடத்துல கொடுக்கணுங்க. இன்னைக்கு அநேக அவங்களே சுமக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட கொடுத்தாதான், அவர்கிட்ட வந்த பிறகு என்ன செய்யணும்? நம்ம பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாரத்தை நம்ம சுமக்கணும். ஐயோ என்ன சிஸ்டர், அவர் சிலுவை எவ்வளவு பெருசு, அவர் பாரம் எவ்வளவு பெருசு. இல்லைங்க, அவரே சொல்கிறார்,
என் நுகம் மெதுவா இருக்கும் மகளே, பெரிய கட்டையோ இரும்பு நுகமோ நான் உன் மேல வைக்க மாட்டேன். மெத்தைய போல ஒரு நுகம் உன் மேல வைக்கிறேன். என் சுமை நீ சுமக்க முடியாமல் இன்றைக்கு நீ என்னிடத்துல கொடுத்திருக்கிறாயே, நான் உனக்கு கொடுக்கிற சுமை எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். ஒரு லேசான ஒரு பஞ்சு மூட்டை உன் கையில நான் கொடுக்க போறேன். நீ இதை பெற்றுக்கொள். அது பாக்கியமான ஒரு சேவை. கத்தருக்காய் ஓடுகிற ஓட்டம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மன உருக்கம், அவருடைய மன தாழ்மை, அவருடைய சாந்தம். அந்த நுகம் என்னங்க? மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையும். சாந்தமாயிருக்கும் மனதிலே தாழ்மை. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பெருமையிலே ஒரு தாழ்மையாம். pride in humility. பெருமையில ஒரு தாழ்மை. நான் என்னை குறித்து பெருமையாய் பேசிக்கிறது, ஆனா தாழ்மையோடு சொல்லுகிறேன் என்று நான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய பெருமையுடைய தாழ்மை அல்ல, அதை ஆண்டவர் விரும்பவில்லை. சாந்தமும் மனதிலே ஒரு தாழ்மை, மனதளவிலே தாழ்மையோடு கூட இருக்கிறதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் அறையில் கட்டியிருந்த அந்த சீலையை வைத்து எல்லா சீஷரும் அவரை காட்டி கொடுத்து நான்று கொண்டு செத்தவனின் கால்களையும் கழுவினாருங்க. என் சிநேகிதனே, மொத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். துக்கத்தோடு அவனை கேட்டவர் அவன் கால்களை கூட கழுவினார். அவன் கால்கள் பணத்தை வாங்க ஓடினது. அவரை காட்டி கொடுப்பதற்கு முத்தம் கொடுப்பேன், நீ பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஓடினது. ஆனா அந்த காலை தான் கழுவினாருங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இந்த கால்களை கழுவினாலாவது இவன் மனம் திரும்புவானோ? ஆனால் அவன் மனம் திரும்பவே. ஆனால் பேதுருவோ மனம் கசந்து அழுந்து மனம் திரும்பினதினாலே இன்றைக்கு இந்த சீலைகளின் காரியங்கள் அவனை ஆச்சரியப்பட வைத்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த சீலைகளின் அனுபவங்களை பேதுரு ஒவ்வொன்றாய் பார்த்து அங்கேதான் சொல்லுகிறார், ஆண்டவரே என் கால்களை கழுவாதிரும், என் தலையும் கழுவும். இல்லை, நான் கழுவுனாதான் உனக்கு என்னிடத்துல பங்கு என்று சொல்லும்போது, அப்ப என் தலை கழுவு, கைய காலை எல்லாம் கழுவுங்க என்று அறியாமல் தான் பேசினார். ஒரு பேதை இந்த பேதுரு, பேதை. ஆனால் முந்தி எல்லாவற்றையும் செய்ததனால்தான் அவன் முந்தினவனாய் வந்தான். பேதையாய் இருந்தவனுக்கு அந்த சீலைகளின் அனுபவம் அவனுக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்தது. கோபக்காரனாய் இருந்து காதர வெட்டினான் அந்த மல்கூஸ் என்கிறதான வேலைக்காரனை. அப்படியே அவரை இயேசுவை பிடிக்கவா வந்த அப்படின்னு காதை வெட்டிட்டான். அதோட அங்க நின்றாரா, ஓடியே போயிட்டார். பட்டயம் இருந்தது, எல்லாரையும் வெட்டி போட வேண்டியதானே, ஓடி போயாச்சு, பயம். ஆனால் அந்த பேதுருதான் இந்த சீலைகளின் அனுபவத்துக்குள்ளே வந்தார். சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் மாறினார். ஆகையால் தான் ஆண்டவர் உடைய சீலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் கர்த்தர் இந்த 4வது சீலை அது எதற்கு பயன்படுத்தப்பட்டது? தாழ்மையை குறிக்கிறதற்கு. அது சீஷர்களின் கால்களை கழுவுவதற்கும் துடைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது. கடைசியாக 5வதாக ஒரு சீலையை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்க பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கினதான அரிமத்தியா ஊர் யோசேப்பும் ராத்திரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து வந்த நிக்கோதேமோ எனப்பட்ட பர்த்தலேமையோ என்று அழைக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனுமாகிய இவர்கள் நிக்கோதேமோ, அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு, அவன் ரகசிய
சீஷனாய் அது வரைக்கும் இருந்தான். ஆனால் இயேசுவின் மரணத்தின் போது வெளியரங்க சீஷனாய் மாறி பிலாத்துவினிடத்திலே போய் உத்தரவு கேட்டு பிலாத்துவினிடத்திலிருந்து அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு வாங்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சீலையிலே சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். சீலைகளில் சுற்றி கட்டி அதை அந்த கல்லறையிலே வைத்து விட்டார். இயேசுவின் சரீரமும் கூட சீலையில் கட்டப்பட்டதுதான். ஆனால் இந்த பேதுரு ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் அந்த சீலை எப்படி இருந்தது அவருடைய உயிர்த்தெழுதலிலே என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 20:7. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அந்த கடைசியாக இயேசுவின் சரீரத்தில் சுருட்டப்பட்ட கட்டப்பட்டிருந்த இந்த சீலை, இந்த சீலைகள் தான் இந்த பேதுருவை ஆச்சரியப்பட வைத்தது. அவரை வைக்கும் போது அது கட்டப்பட்ட ஒரு சீலை தான். ஆனால் இவர்கள் போய் பார்க்கிறதான வேளையிலே இந்த யோவான் 20, லூக்கா 24 இதில் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே சம்பவத்தை தான் எழுதுகிறார்கள். ஆனால் யோவான் இதிலே ஈடுபட்டிருந்தபடினாலே இங்கே நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி இந்த மகதலேனா மரியாள் போய் இவர்கள் இருவரிடத்திலும் சொல்லுகிற போது அவர்கள் போய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது அவர் நேரடியாய் அந்த கல்லறையிலே உள்ளே போய் பார்த்த சம்பவம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் எழுதும் போது இந்த வசனத்தை வித்தியாசமாய் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீலைகளை குறித்த வசனம், இந்த சீலைகள் கிடக்கிறதை அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை தனியாக, மற்ற சீலைகள் அது தனியாக. எப்படி அந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்ததுனாலே இந்த பேதுருவுக்கு அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஏன் பேதுரு ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லி வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிவடைய செய்கிறேன். 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏன் அவன் இதையெல்லாம் பார்த்த அவன் இயேசுவானவரின் சீலைகள், அவரையும் அப்படிதான் இந்த லாசருவை கட்டினது போல கட்டி வைத்தார்களே கல்லறையிலே. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது அது தனித்தனியாய் இருக்கிறதை அவன் காண்கிறான். பேதுரு அதை கண்ட பின்புதான் யோவானும் உள்ளே வந்து பார்க்கிறான். ஆகையால் தான் இதை தெளிவாய் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதும் போது இதை குறித்து எப்படி எழுதுகிறார், பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டார். சீலைகளை தனிப்பட வைத்திருக்கு. இங்கே தலைமாட்டில் இருந்த சீலை, மற்ற சீலைகள் என்று அந்த வார்த்தைகள் மட்டும் போடப்படவில்லை. ஆனால் சீலைகள் தனிப்பட வைத்திருந்தது. இது அவனை ஏன் ஆச்சரியப்பட வைத்தது? அவன் செய்தது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது பேதுருவோ
எழுந்திருந்து என்று சொல்லுவார்கள். பேதுருவோ எழுந்திருந்து அவன் இருக்கிற இடத்திலேயே அவன் உட்கார்ந்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த அற்புத சீலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். அவன் எழுந்திருந்ததினாலேதான் அந்த ஆச்சரியத்துக்குரியவனாய் இருந்தான், ஆச்சரியப்படுகிறவனாய் இருந்தான். பின்பு ஆச்சரியப்படத்தக்கவனாய் அவன் மாறினான். நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய சோம்பேறித்தனங்கள், நம்முடைய அசதிகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேலைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய பயம், இவங்க பயந்து கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் எழுந்திருந்தான். ஆகையால் அவன் ஆச்சரியப்படத்தக்க வினமாய் அவன் பேதுரு அந்த சீலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டான், அவனும் ஆச்சரியப்படத்தக்கவனாய் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் எழுந்திருந்தான். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கல்லறையின் இடத்திற்கு ஓடி மகதலேனா மரியாள் வந்து சொல்லுகிறான். அப்படியே அவரை கல்லறையில் காணவில்லை, ஓடுகிறான். நாம் எழுந்திருக்கிறது முக்கியம் அல்லங்க, கர்த்தருக்காய் நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் முடியும், ஆனால் நாம் ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நல்ல கால்கள் இருக்கும்போது ஓடாமல் இருந்தோமானா நம்முடைய கால்கள் முடமான பின்பும் நம்மை ஓட வைப்பார் ஆண்டவர். எப்படியோ ஓடு, உன் ஓட்டம் முடியல, நீ ஓடிதான் ஆக வேண்டும். நம்மை ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. நம்முடைய ஓட்டம் முடிந்தால் மட்டும்தான். ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல நாம் சொல்ல வேண்டும். அந்த ஓட்டம் முடிகிற வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்துவார். அதற்குதான் மலையின் மேல் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய வாய்கள் அல்ல, பாதங்கள் தான் எவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனங்கள் இவை. பாதங்கள், மலை மேல ஏறுகிற பாதம் எவ்வளவு அழகா இருக்குங்க. முள்ளு குத்தி, ரத்தம் வந்து, மண்ணு படிஞ்சு, கல்லு குத்தி, காயமடைந்த கால்கள் பாதங்களாய்தான் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நல்ல ரோடு போட்டு மலையில ஏறலாம், நல்ல கார்ல போய் இறங்கலாம். ஆனாலும் நம்முடைய கால்கள் ஓடுக வேண்டும் அல்லவா? ஓடும்போது சில பிரயாசங்கள் இருக்கிறது அல்லவா? ஓடினான். ஆகையால் தான் அவன் அந்த சீலைகளை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் செய்தார். மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 20:3, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, பின்னால வந்தவன் என்ன செய்தான்? முன்னாலே ஓடி போய் தான் சீலைகளை பார்த்தான். முதலாவது என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் ஒருமித்து ஓட வேண்டும். தேவ பிள்ளைகளோடு கூட என்ன செய்ய வேண்டுங்க? ஒருமித்து ஓட வேண்டும். நுகம் என்பது 2 மாடுகளுக்கு இடையில வைக்கப்படுகிறது. இந்த 2 மாடும் ஒன்னா ஓடுனாதான் இந்த நுகம் என்ன செய்யுங்க? சரியா அவங்களோட போகும், சரியா ஏர்விடும், சரியா விதைக்கப்படும், சரியா வளரும், சரியா பலன் கொடுக்கும். ஒன்றாய் ஓடவில்லை என்ன செய்ய? தேவ பிள்ளைகளோடு ஒருமித்து. இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறது, அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதும் அவர்களுக்குள்ளும் மார்க்க பேதங்கள் இருந்தது, சில பேச்சுகளிலே வித்தியாசங்கள் இருந்தது. யூதர் விருத்த சேதனம் உள்ளவர்கள், யூதர் அல்லாத விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்ற வித்தியாசங்கள் இருந்தது. எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் ஒருமித்து ஒரு மனதோடு கூட கூடியிருந்தார்களாம். அதனாலேதான் அந்த நாட்களிலே ஒரு பெருமழை பெய்து பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஆத்தும ஆதாயம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்னா இன்னைக்கு டினாமினேஷன்ஸ் எத்தனைங்க?
எத்தனை நீங்க எந்த சபை அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு சபைகளின் பெயர்கள், அந்த சபை இந்த சபை, எந்த சபையும் நம்மை பரலோகத்தை கொண்டு போக போவதில்லை. மனவாட்டி சபை என்று எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களும், எல்லா ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களும் சேர்ந்த ஒரே சபை, ஒரே சபையா நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நாம் ஒருமித்து ஓட வேண்டும். அல்லாமல் இந்த பேதுரு என்ன செய்கிறாருங்க, பிந்தி வந்தவன் தான். யோவான் முதல்ல போயிட்டார், ஆனாலும் பயந்து நிற்கிறார், முந்தி ஓடுகிறார். போய் பார்க்கிறார் பேதுரு, உடனே யோவானும் ஓடி வருகிறார் உள்ளே. அந்த லீடர்ஷிப், அந்த பேதுருவுக்கு இருந்த அந்த தலைமைத்துவம், அவரை என்ன பண்றது? யோவான் முந்திதான் ஓடினான், ஆனால் அங்கே போய் நின்று விட்டார். உள்ளே போக்க பயம், பார்க்கிறார் சீலைகள் இருக்கு. ஆனால் பேதுரு போய் பார்த்த போதுதான் யோவானும் கூட வந்து இருவரும் ஒருமித்து அதை பார்க்கும்போது அந்த சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை அவர்கள் பார்க்க முடியும். அது தனியே என்று சொல்லி இந்த கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் அந்த தனித்தனியே அந்த சீலைகள் வைக்கப்பட்டிருந்தது? அதை ஏன் யோவான் இதை விசேஷப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறார்? சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஏன் இதை எழுதினார் என்று சொன்னால், நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை இதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சுருட்டி வைக்கப்பட்டது. சுருட்டி என்று சொல்லும் போது, எப்படியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரே, அப்படியே தூக்கி எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவரிடத்திலிருந்து விழுந்த அந்த சீலைகளை அப்படியே போட்டுவிட்டு அவர் போகாமல் அதை சுருட்டி வைத்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது? நம்முடைய காரியங்களிலே ஒழுங்கும் கிரமமாய் எதை செய்தாலும் அதை நாம் செய்ய வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு யாரும் நம்மை பார்ப்பதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் என்று வெளியிலே ஓடி துரிதமாய் ஓடி இருக்கலாம், வேகமாயோ நேரம் இல்லையே, நேரம் ஆகிடுச்சே, விடிந்ததே என்று ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் செய்தது என்ன? தலையில் உள்ளதை தனியாய் சுருட்டி வைத்து அவர் சரீரத்தில் உள்ளதை தனியாய் தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். இது எதை குறிக்கிறது? நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று சொன்னேனே, என்ன தெரியுங்களா? படுக்கையிலே கூட அந்த பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, எழுந்த பிறப்பு மடிச்சு வைக்கிறது, இப்படி எல்லா காரியங்களும். சில வீடுகளுக்கு போன சோஃபால சேர்ல துவைத்த துணிகள் எல்லாம் போர் போல கேட்ட 2-3 நாளா எனக்கு மடிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதெல்லாம் செய்யவே கூடாது. ஸ்திரீகளோ ஆண்களோ யாரா இருந்தாலும் எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்யலாம். இயேசுவானவர் சுருட்டி வச்சாருங்க, நாம ஏன் சுருட்டக்கூடாது? ஆண்டவர் எனக்கு பல பாடங்களை வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்தார். பாத்திரங்களின் உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணுங்கள். பாத்திரம் கழுவ கூட வேதத்துல ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தலையில உன் மயிரை கருப்பாக்கவோ வெண்மையாக்கவோ உன்னாலே கூடாது. முடி நிறைச்சிருச்சுன்னு நீ கவலைப்படாத மகளே, அது உனக்கு கனத்தை மகிமையை கொடுக்கும். நீ ஒரு நாளும் டை யூஸ் பண்ணாத என்று சொல்லி டையை குறித்து ஆண்டவர் வேத வசனத்தை எனக்கு கொடுத்தாருங்க. டை யூஸ் பண்ணாத, உன்னால கருப்பாவும் ஆக்க முடியாது, வெள்ளையாவும் ஆக்க முடியாது. நான் தான் உனக்கு வெள்ளையாக்கணும். கருப்பா இருக்கிற முடி கருப்பா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கிறது வெள்ளையா இருக்கட்டும். எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது இந்த வேத வசனம். சுருட்டி வை, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வை, சரியாய் வை, சுத்தப்படுத்தி வை என்று இந்த வசனம் வச்சு. கடைசியா இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன் தனித்தனியே வைக்கப்பட்டது? எல்லாம் ஒன்றாய் சுருட்டி வைத்திருக்கலாம். இதற்கு ஒரு தேவ ரகசியம், பரலோக ரகசியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சரீரம் என்பது சபையையும் குறிக்கிறது. மனவாட்டி சபை அது தனியே, அது ஆயத்தமாக வேண்டும். நான் சொன்னேனே, அதை சுருட்டி ஏன் வைத்தார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சுருட்டி சுருட்டி ஒழுங்குபடு ஒழுங்குபடு ஒழுங்குபடு, இதிலே ஒழுங்குபடு, இதை இந்த வசனத்தை வாசித்து சீர்படு சீர்படு.
சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தின பின்பு அந்த தலையும் சரீரமும் ஒரு நாளிலே இணைக்கப்படும். அந்த நாள் வரைக்கும் இவை ரெண்டும் தனியே தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மட்டும்தான் அந்த தலையிலே வைக்கப்பட்ட அந்த சீலை என்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான தலையும், சுருட்டி வைக்கப்பட்டதான அந்த சரீரத்தை சுருட்டி சுருட்டப்பட்டிருந்த அந்த சீலையாகிய பரிசுத்த சபையாகிய நாமும் இணைக்கப்பட போகிற அந்த நாள் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறது. அவருடைய விழா குத்தப்பட்டது. அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. அங்கேதான் அந்த மணவாட்டி சபை இணைக்க போகிறார். இதற்குதான் ஆண்டவர் சுருட்டி வைத்திருக்கார். சுருட்டுறது எதுக்கு? நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவது. நம் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்திலே பேதுருவை ஆச்சரியப்படுத்தினதான இந்த சீலைகள் இன்றைக்கு நம்மையும் ஆச்சரியப்படுத்தினதான். ஆச்சரியப்படுத்தியிருக்குமானால் நீங்களும் ஒரு பேதுருவை போல ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் கர்த்தருடைய ஊழியத்தை பல தேசங்களுக்கு போய் செய்ய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, நல்ல காலை வேளையிலே எங்களோடு கூட ஆண்டவரே பேதுருவை ஆச்சரியப்படுத்தினதான அந்த சீலைகளை குறித்து, அது எப்படிப்பட்டதாய் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, கடைசியிலே சரீரத்திலே சுற்றப்பட்ட அந்த சீலையானது தனியே வைக்கப்பட்டதின் ரகசியத்தை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் வரும்போது உமோடு இணைக்கப்பட பரிசுத்த சபையாய், பரிசுத்த மணவாட்டி சபையாய், என் ரத்தம் கிரைய கொடுத்து வாங்கின சபை என்று சொன்னீரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அந்த பரிசுத்த கூட்டம் நடுவிலே நாங்கள் நிற்கத்தக்கதாக உடைய வருகையிலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய், நீர் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறதுக்காய், நீர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய், நீர் ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.